சமீபத்தில் தான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். புத்தகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கியிருக்கு புத்தகம் தான். எழுத்து மூலமாக தான் சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்குது. எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த புத்தகம் தான் எனக்கு உருவாக்கி இருக்கு. சட்டத்திட்டங்கள் அத்தனையுமே எனக்கு எப்பேற்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்களும் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியை விட அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம். அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை, அப்படி அறிவை, அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலங்காலமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதை மறந்தாலும் புத்தகங்களை கண்டிப்பாக அழிவது இல்லவே இல்லை. அதனால் இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல, எந்த நீங்கள் புத்தகம் படிக்காத தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லி புத்தகத்தை படிக்காமல் இருந்தாலும் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்கள் அப்பாவோட ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன். இப்போ தான் அந்த புத்தகத்தோட அருமை எனக்கு தெரியுது. அது சாதாரண விஷயம் இல்லைன்னு. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு நன்றி. ஈரா சரவணனே, சாரி எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. ஈரா சரவணனை வந்து நியாயமாக பார்த்தா நான் வெளியில் நின்று என் அன்பு தங்கச்சி கலாகுடியும் என் அண்ணன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்றிருக்கணும். எங்களுக்குள்ளே அப்படி ஒரு நட்பு இருக்குது. அப்படி ஒரு அண்ணன், அவருடைய எழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எழுத்து. வெயிலண்ணே சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கமர்ஷியலாக படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 15 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாளும் அந்த இதுக்குள்ள அவர் போக மாட்டேங்கிறார். எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ணி என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, என் படம் யாராவது மாற்றிருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். எப்போவுமே இல்லைண்ணே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி பெருசாக போனேன் ஸ்கேல். அப்போ தானே அண்ணே இல்லைண்ணே, ஹோட்டலில் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றது வேறண்ணே, இதெல்லாம் சொல்லி டெஸ்ட் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அதை சமைச்சு கொடுக்குறது வேறண்ணே. ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு இருந்தாங்க சாப்பிடுன்னு கொடுக்குறது அது என்னோட இதுண்ணே. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது நான் எதுக்கு நான் திருப்பி எடுத்து நான் அப்படியே சமைச்சு கொடுக்க, அது யூஸ்வல் தானே. எனக்கு பிடிச்சது நான் சமைச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவங்க பிடிக்கும்னே, என்னோட இது அதுதானே அப்படின்ட்டுவார். அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்பயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, நீங்கள் சமூக பொறுப்புள்ள வந்து எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்த போகிறதும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் மூலமாக அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றினே. இந்த புத்தகம் இன்னும் இது மிகப்பெரிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேனே, வரணும்னு நம்புகிறேனே. இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கண்ணே, இந்த புத்தகத்துக்குள்ளே அத்தனை சப்போர்ட் இருக்குண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பாங்கண்ணே. இந்த சொசைட்டியில் உங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலில் பெரிய படமாகவும் உங்கள் எண்ணங்கள் மாறாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராகவும் சமூகத்தில் நல்ல ஒரு பொறுப்புலாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேனே. நன்றிங்கண்ணே. அது அன்பு தங்கச்சி, தங்கச்சி நன்றிப்பா தங்கச்சி. நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்ற தங்கச்சி.